Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ப்ரோனவுன்ஸ். இது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஜெனரல் இங்கிலீஷ்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு சிலபி. இது யூனிட் 4 கிராமர்ல ஒரு டாபிக்கா வருது. ஸோ யூனிட் 4 கிராமர்ல உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நவுன்ஸ் பிரிஸ்கிரைப் ஆயிருந்தது. அது நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது தான் ப்ரோனவுன்ஸ். ஸோ பிஃபோர் we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ப்ரோனவுன்ஸ்னா தமிழ்ல பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவுன்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்றது, நவுனை ரீப்ளேஸ் பண்றது தான் ப்ரோனவுன். ஓகே, இப்போ பாருங்க, ப்ரோனவுன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் ரீப்ளேஸ் நவுன்ஸ் இன் அ சென்டென்ஸ். அப்போ ஒரு சென்டென்ஸ்ல நவுன்ஸை ரீப்ளேஸ் பண்றது தான் ப்ரோனவுன். ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமா இஸ் அன் என்ஜினியர் அப்படின்னு வருது. அடுத்த சென்டென்ஸ் வந்து ராமா பத்தியே சொல்றோம்னா, அப்ப ராமான்னு திரும்ப படாம என்ன பண்ணா, ஹி இஸ் அ குட் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். அப்ப அங்க வந்து ஹி அப்படிங்கிறது ராமாக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், திரும்ப ரீப்ளேஸ் பண்றோம். ஓகே, ஸோ இட் இஸ் ஹெல்பிங் டு அவாய்ட் ரெப்படேஷன் அண்ட் மேக்கிங் சென்டென்ஸ் கிளியரர் அண்ட் மோர் கன்சைஸ். ப்ரோனவுன்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ ப்ரோனவுன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. நாம படிக்க போறது இம்பார்ட்டன்ட் ப்ரோனவுன்ஸ் தான். அது பர்சனல் ப்ரோனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன், இன்டெஃபினிட் ப்ரோனவுன், இன்டரோகேட்டிவ் ப்ரோனவுன், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரோனவுன்ஸ். அதை தான் நம்ம படிக்க போறோம். ஸோ பர்சனல் ப்ரோனவுன், எதெல்லாம் பர்சனல் ப்ரோனவுன் பாருங்க. ஐ, யூ, ஹி, ஷி, இட்னா வருது இல்லையா, வி, தே, மீ, ஹிம், ஹர், எல்லாமே பர்சனல் ப்ரோனவுன்ஸ். இதை இன்னுமே சப்டிவைட் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் அதை சப்டிவைட் பண்ணலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்றப்போ அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஓகே, ஆப்ஜெக்டா ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்றப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னா ஓனர்ஷிப், இது என்னுடையது அப்படின்னு சொல்றப்ப வர்றது வந்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸா வரும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், தே ஆர் யூஸ்ட் as the subject of a sentence. So I, we, you, he, she, it, இதெல்லாம் சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா வரக்கூடிய பர்சனல் ப்ரோனவுன்ஸ். பாருங்க, she is reading a book, he is playing, it is walking இப்படின்லாம் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த முன்னாடி சப்ஜெக்ட் இடத்துல வர்றதுனால he, she, it, we are going there, I am reading a book, இந்த மாதிரி எது சொன்னாலும் it becomes subject pronouns. இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ்னா ஆப்ஜெக்ட் வரக்கூடிய இடத்துல ப்ரோனவுன்ஸ் வர்றப்ப யூஸ் பண்றப்போ அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் சொல்றோம். ஓகே, ஆப்ஜெக்ட் எப்போ வரும்னா பொதுவாக வேர்ப் இல்லைன்னா ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து வரும். பாருங்க, இந்த எதெல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம் வந்து பெரும்பாலும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா வரும். The teacher called him, he hit her. So இந்த ஹைலைட் பண்ணிருக்க ரெண்டும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். ஓகே, we spoke to them, he hit her. அப்போ இதுல எல்லாத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அடுத்து பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்னா என்ன? பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் தட் டினோட் பொசஷன் ஆர் ஓனர்ஷிப். ஒரு விஷயத்த சொந்தம் கொண்டாடுறப்போ அது பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்றோம். இப்போ மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், அவர்ஸ், தேயர்ஸ், இதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன்ஸா வரும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. திஸ் பென் இஸ் மைன், மைன்னா என்ன, என்னுடையது. அப்போ அங்க வந்து பொசஷன், ஒரு விஷயத்த சொந்தம் கொண்டாடுறோம், அப்போ அது பொசசிவ் ப்ரோனவுன். திஸ் ஹோம் இஸ் அவர்ஸ், இந்த வீடு எங்களுடையது, அதுவும் அவர்ஸ்ங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். theirs, this home is theirs ன்னு சொன்னாலும் அது பொசசிவ் ப்ரோனவுன் ஆகும். அடுத்ததான் இப்போ பர்சனல் ப்ரோனவுன்ல 3 டைப்ஸ் பார்த்துட்டோம். இதுல பொசசிவ் ப்ரோனவுன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ், 3 டைப்ஸ் ஆஃப் பர்சனல் ப்ரோனவுன்ஸ் பார்த்துட்டோம். அடுத்ததான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் are used when the subject and the object of the sentence are the same person or thing. ஓகே, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்னாவே இருக்கிறப்போ அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, myself, yourself, himself, herself, itself, ourselves, yourselves, themselves, இந்த வார்த்தைகள்லாம் பெரும்பாலும் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ்ல வரும். ஆனாலும் இது கண்டிப்பா ரிஃப்ளெக்சிவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னொரு ப்ரோனவுன்லயும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
அதனால எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ஸ்லையும் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ கவனமா சென்டென்ஸோட மீனிங் பார்த்து தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி டாட் ஹர் செல்ஃப் டு பிளே த கிட்டார். அவ தனக்கு தானே சொல்லி கொடுத்து கொண்டாள் கிட்டார் வாசிக்கங்கிறப்போ தனக்கு தானே, அதாவது அவளாகவே கற்றுக்கொண்டாள், கிட்டார் வாசிக்க கற்றுக்கொண்டாள். அடுத்தது பாருங்க, ஐ பிளேம் மை செல்ஃப் ஃபார் த மிஸ்டேக். நான் என்ன பண்ணேன், என்னோட தப்பு வந்து நான் தான் தப்பு செஞ்சேன், நானே ஒத்துக்கிட்டேன்னு சொல்றதுதான் ஐ பிளேம் மை செல்ஃப் ஃபார் த மிஸ்டேக். ஓகே, இதுல ரிஃப்ளெக்சிவ், என்னை நானே நொந்து கொண்டேன் தவறுக்காக. அவளாகவே கற்றுக்கொண்டாள். ஹி ஆஸ்ட் ஹிம்செல்ஃப், அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதுக்கப்புறம் என்ன, யூ மே ஹர்ட் யுவர் செல்ஃப், நீ இப்படி விளாண்டேன்னா யூ மே ஹர்ட் யுவர் செல்ஃப், உனக்கு நீயே காயப்படுத்திக்குவ அப்படின்னு சொல்றது. இது எல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ், உனக்கு நீயே, எனக்கு நானே, அவனுக்கு அவனே, இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது வந்து எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன்ஸ். எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன்ஸ்ல இது எல்லாமே வரும் பாருங்க. ஓகே, மை செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், தெம் செல்ஃப், யுவர் செல்ஃப் எல்லாமே வரும். ஆனா எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, அந்த இடத்துல வந்து எம்ஃபசிஸ் கொடுப்போம். இது வந்து ரிஃப்ளெக்ஸ் மாதிரி வரும். இங்க வந்து எம்ஃபாட்டிக், ஒரு விஷயத்த அழுத்தமா சொன்னா அந்த இடத்துல எம்ஃபாட்டிக் ப்ரோனவுனா அது மாறும். ஐ மை செல்ஃப் டிட் த ஒர்க். ஓகே, ஒரு விஷயத்த வந்து பெருமையா சொல்றப்போ ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லுவாங்க, நானே தான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு ஒரு அழுத்தமா பெருமையா சொல்றப்போ அந்த இடத்துல அது எம்ஃபாட்டிக் ப்ரோனவுனா மாறிடும். ஓகே, கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த சென்டென்ஸ்ல எங்க அழுத்தம் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த வேலைக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றப்போ அது எம்ஃபாட்டிக்கா மாறிடும். ஹி ஹிம்செல்ஃப் வென்ட் தட், தே தெம்செல்வ்ஸ் டிட் இட், அவங்களாவே அந்த வேலையை செஞ்சுட்டாங்க, அவனே செஞ்சுட்டான் அப்படி பெருமையா சொல்றப்போ அந்த இடத்துல ஒரு எம்பசிஸ் கொடுக்கறப்போ இட் பிகம்ஸ் எம்ஃபாட்டிக் ப்ரோனவுன். அடுத்தது பாருங்க, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் பாயிண்ட் டு ஸ்பெசிபிக் திங்ஸ் ஆர் பீப்புள். They indicate whether the object being referred to is singular, plural, and whether it is near or far in relation to the speaker. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் வந்து ஒரு ஸ்பெசிபிக் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணி சொல்லும். வேற என்ன சொல்லும்னா, அது சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லும். பக்கத்துல இருக்கா, தூரமா இருக்கிறதா, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லும். பாருங்க, திஸ் இஸ் மை ஃபேவரட் மூவி, இது என்னோட ஃபேவரட் புக்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். இதுங்கிறப்போ அது ஒன்னுன்றது நம்மளுக்கு ப்ரூவ் ஆகுது. திஸ்னா ஒன்னு, தீஸ்னா ப்ளூரலா மென்ஷன் ஆயிரும். இங்க பாருங்க, தீஸ் ஆர் ஹர் ஜுவல்ஸ், தோஸ் ஆர் மை புக்ஸ், அங்கே இருப்பது எல்லாம் என்னுடைய புத்தகங்கள். அப்ப இந்த இடத்துல தோஸ்ன்னு சொல்றப்ப என்ன வந்துருச்சு, நம்மளுக்கு ப்ளூரல் வந்துருச்சு. திஸ்ங்கிறப்போ ஒன் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. திஸ்னா இங்க பக்கத்துல இருக்குது, தோஸ் அப்படிங்கிறப்ப தூரமா போயிடும். தீஸ்னா பக்கம், தோஸ்னா ஃபார் அவே. ஓகே, அந்த மாதிரி. தேட்னாலும் திஸ்னா பக்கம், தேட்னா தூரம். ஓகே, சோ that is his car, அங்கே நிற்பது அவனுடைய கார். ஓகே, சோ இந்த இடத்துல இந்த this that இது எல்லாமே demonstrative pronouns அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா indefinite pronouns. ஒரு விஷயத்தை வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணா அது indefinite pronoun. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, குறிப்பிட்டு சொல்லாம பொதுப்படையா சொல்றத indefinite pronoun சொல்றோம். someone, anyone, everyone, no one, something, anything, everything, nothing, each, few, many, several, all, some, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுப்படையான ஒரு பேரா இருக்கும். ஒரு விஷயமா சொல்றதுக்கு தான் இந்த எல்லா டேர்ம்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை indefinite pronouns அப்படின்னு சொல்லலாம். everyone is invited to the meeting, எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்கப்பானா அங்க யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, it is non-specific to people or things. ஓகே, it refers to persons in general way ன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த பொதுப்படையா சொல்லுது. everyone is invited, all are missing, யாரையுமே காணப்பா கிளாஸுக்குள்ள இல்ல ரூமுக்குள்ளன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. all are missing, some are born great, கொஞ்சம் ஒரு சிலர் தான் வந்து பிறக்கிறப்பயே ரொம்ப ஜீனியஸா பிறக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. few are rich, ஒரு சிலர் தான் பணக்காரங்களா பிறக்கிறாங்க. no one is perfect, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது உலகத்துல. each is given a share, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஷேர் கொடுக்கப்படும். இதை கூட நம்ம எடுத்துடலாம், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவா வந்துடும். ஓகே, ஸோ no one is perfect, யாருமே இங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன
ப்ரோனவுன் அப்படின்னு சொன்னா these are all indefinite pronouns. இது யாரையுமே குறிப்பிட்டு சொல்லாதனால இதை indefinite pronoun அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா interrogative pronouns. interrogative-னாலே உங்களுக்கு தெரியும் questions அப்படின்னு சொல்லிட்டு. questions வர மாதிரி இருக்கிறது எல்லாமே interrogative pronouns. இங்க பாருங்க who, whom, whose, which, what இது எல்லாமே வந்து interrogative pronouns. Who is coming to the party? What is the time now? Which is your native? Whose is this pen? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணா அது வந்து இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஆனா இதே டேர்ம்ஸ் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்லயும் வரும். ஆனா அது கொஸ்டினா இருக்காது. நவுனை இன்னொரு வகையில ரிலேட் பண்ணா அது ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். நம்ம அடுத்து அதுதான் பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ்லயும் who, what, which, whose எல்லாமே வரும். ஆனா ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல அது வர்றப்போ வித்தியாசமா இருக்கும். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் provide more information about a noun. பெயர் சொல்ல இருக்குல்ல, நவுன் இருக்குல்லையா, நவுனுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் த பாய் ஹூ ஹிட் அ செஞ்சுரி. அது அந்த சென்டென்ஸ் கூட விட்டுருங்க. அடுத்தது பாருங்க, த பாய் ஹூம் ஐ மெட் வாஸ் எ ஃப்ரெண்ட். நான் எந்த பையனை சந்திச்சேனோ அந்த பையன் உன்னோட ஃப்ரெண்டு தானாமா அப்படின்னு சொல்றோம். நேத்து ஒரு பையனை சந்திச்சேன், அவன் அந்த பையன் தான் உன் ஃப்ரெண்டா. அப்போ அந்த பையனை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். ஐ மெட் த பாய் ஹூம் ஐ மெட் வாஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, இங்க பாருங்க, ஹூம் இங்க ஐ வராது. ரைட், whom is the relative pronoun. the boy whom I met. ஓகே, எந்த பையனை நான் சந்திச்சனோ அந்த பையன் உன்னோட ஃப்ரெண்டா. எந்த பையன், இந்த பையன் தான் நேத்து செஞ்சுரி அடித்த பையன். This is the boy who hit a century. The pen which I gave is my sister's. எந்த பெண்ணா உனக்கு கொடுத்தனோ அந்த பெண்ணா என்னோட அக்காவோடது. அப்ப அதை பத்திய நவுனை பத்தி இன்னொரு டிஸ்கிரைப் பண்ணுது இந்த வார்த்தைகள் எல்லாம். who, whom, which, that இதெல்லாம். the book that you lent me is fascinating. எந்த புக்கை நீ எனக்கு கொடுத்தியோ அந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அந்த இதை பத்தி இன்னும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி சொல்றோம் அந்த நவுனை பத்தி. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஆர் ப்ரோனவுன்ஸ் that refers to members of a group individually rather than collectively. இப்போ some, few, everyone அப்படின்லாம் சொல்லி இன்டெஃபினிட் ப்ரோனவுன்ல பார்த்தோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ல எப்படின்னா தனித்தனியா பார்ப்போம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவல்ஸா பார்ப்போம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஈச், எய்தர் அண்ட் நெய்தர். இது மூணையும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் சொல்றோம். ஈச் ஆஃப் த சில்ட்ரன் நீட்ஸ் குட் கேர். ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட கவனம் தேவை அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு குழந்தையும் நாங்க இண்டிவிஜுவலைஸ் பண்றோம் இல்லையா, அப்போ அது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். எய்தர் ஆஃப் த கேர்ள்ஸ் கேன் டூ இட். எய்தர்னா டூ தான், நெய்தர்னாலும் டூ தான். எய்தர்னா பாசிட்டிவ் அர்த்தம் கொடுக்கும், நெய்தர்னா நெகட்டிவ் அர்த்தம் கொடுக்கும். இப்ப எய்தர் ஆஃப் த கேர்ள்ஸ் கேன் டூ இட்னா ரெண்டு பெண்களாலையும் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றப்போ எய்தர் ஆஃப் த கேர்ள்ஸ் கேன் டூ இட். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் தான், ரெண்டு பேராலையும் முடியும். அங்க வந்து இண்டிவிஜுவல்ஸை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அடுத்து நெய்தர் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ இல்லை. நெய்தர்னா நெகட்டிவ் மீனிங். ஸோ நெய்தர் ஆஃப் திஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ட்ரூ அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டுமே கரெக்ட் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். Okay, so these are all called as distributive pronouns. Okay, அடுத்ததா ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கிறத என்ன ப்ரோனவுன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ ஹர்ட் மை செல்ஃப். இதுல மை செல்ஃப் என்ன அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்சிவ். நான் என்னை காயப்படுத்திட்டேன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். that book is yours. ஓகே, இங்க possessive pronoun. அந்த புத்தகம் உன்னுடையது. that book is mine. that book is yours. possessive pronoun. this is a new pen. இங்க this அப்படிங்கிறது demonstrative pronoun. ஓகே, சந்தேகம் இருந்தா நம்ம முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறத எடுத்து பாருங்க. everyone attended the class. everyoneங்கிறது indefinite pronoun. ஓகே, ஸோ ஒரு பொதுப்படையா சொல்றதுனால நான் ஸ்பெசிஃபிக்கலா இருக்கிறதுனால இது indefinite pronoun. each of them has a book. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஈச்ங்கிறப்போ தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல்ல தனித்தனியா சொல்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டிவ். who is the tallest in the class? interrogative. இது வந்து question modeல இருக்கிறதுனால interrogative. some are released from the jail. indefinite.
சம்ங்கிறப்போ நான் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஸோ இன்டெஃபினிட். ஆல் ஆர் ஹானஸ்ட், இன்டெஃபினிட். ஐ வில் கோ மைசெல்ஃப், ரிஃப்ளெக்சிவ். He praised himself, reflexive. Each of the boys gets a prize, distributive. Which is your book? Interrogative. I met the man who helped you, relative. எந்த ஆளை உனக்கு ஹெல்ப் பண்ணானோ அவனை சந்திச்சேன்னு சொல்றப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன். Whose is this bag? Interrogative. Who is speaking? Interrogative. The pen that I bought yesterday is costly. நேற்று எந்த பேனாவை வாங்கினேனோ அந்த பேனா காஸ்ட்லி. அப்போ இது என்னவா வந்துடும்? உங்களுக்கு ரிலேட்டிவ். The purse which you gave me is in the shelf. நீ எந்த பர்ஸை எனக்கு கொடுத்தியோ அந்த பர்ஸை ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அகெயின் ரிலேட்டிவ். Those paintings are mine. அந்த பெயிண்டிங்ஸ் என்னுடையது. Demonstrative. The minister himself went to the spot. இங்க வந்து இது எம்பட்டிக்கா மாறிடும். ஏன்னா இங்க வந்து அவரோட பெருமையை பேசுற மாதிரி இருக்கும். மினிஸ்டர் வந்து இந்த இடத்துல வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த செல்ஃப் போட்டா ரிஃப்ளெக்ஸும் வரும், டெமான்ஸ்ட்ரேட்டிவும் வரும்னு சொன்னேன். இங்க வந்து அந்த மினிஸ்டரோட ஒரு பெருமையை சொல்ற மாதிரி கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி அவரே போனாருப்பா, போய் அந்த வேலையை பார்த்தாருப்பா. மினிஸ்டர் வந்து பொதுவாக ஆளுகளை வச்சு செய்வார். ஆனா அவரே போய் அதை செய்யறப்போ அந்த இடத்துல எம்ஃபேட்டிக் ப்ரோனவுன்னா அது மாறிடுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம ரிஃப்ளெக்சிவ் சொல்லாம எம்ஃபேட்டிக் சொல்வோம். ஃபியூ எஸ்கேப்ட் அன்ஹர்ட். ஒரு சில பேர் தான் தப்பிச்சாங்க. இங்கேயும் ஜென்ரலா சொல்லியிருக்கிறதுனால இன்டெஃபினிட். ஓகே, ஸோ நீங்க வந்து ஹைலைட் பண்ணதை வச்சு நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃபில் அப் த பிளாங்க்ஸ்லையும் வந்தாலும் நீங்க யோசிச்சு எழுத முடியும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் வீடியோஸ். Press the bell icon for continuous notifications and thank you for watching.